ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யம் டிஎன்பிஎஸ்சி. இது 11th ஸ்டாண்டர்டில் 14வது பாடம். இப்போ நம்ம படிக்க போகிறது முகலாய பேரரசு. முகலாய பேரரசு இதை பற்றி நம்ம இப்போது படிக்கலாம். இனி நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை, வேணால் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மீது மேற்கு வடமேற்கு திசைகளிலிருந்து மகா அலெக்சாண்டர் காலம் தொடங்கி நூற்றாண்டுகளின் ஊடாக பல முறை படையெடுப்புகள் நடைபெற்றுள்ளன. வட இந்தியாவின் பல பகுதிகள் இந்தோ கிரேக்கர்கள், சாகர், குசானர், ஆப்கானியர் போன்ற அந்நியர்களால் ஆளப்பட்டுள்ளன. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது படிக்கணும். சரி, மங்கோலிய செங்கிஸ்தான், துருக்கிய தைமூர் ஆகியோரின் வழித்தோன்றல்களான முகலாயர் இந்தியாவில் ஒரு பேரரசை நிறுவினர். மங்கோலிய செங்கிஸ்கான், துருக்கிய தைமூர் ஆகியோரின் வழித்தோன்றல்களான முகலாயர் இந்தியாவில் ஒரு பேரரசை நிறுவினர். அப்பேரரசு மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தது. இந்த முகலாய பேரரசு 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தது. முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். இப்பேரரசு 1526 பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை பாபர் தோற்கடித்த பின் நிறுவப்பட்டது. முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். இந்த பேரரசு 1526 பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை பாபர் தோற்கடித்த பிறகு நிறுவப்பட்டது. இவ்வாறு இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய பேரரசு தொடங்கி 1526 முதல் 1857 வரை நீடித்தது. அதாவது இந்த முகலாய பேரரசு 1526 முதல் 1857 வரை நீடித்தது. முகலாய வம்சத்தை சேர்ந்த 6 முக்கியமான அரசர்கள் யாரெல்லாம்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். 6 பேர்: பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் ஆகியோர் ஆவர். இந்திய வரலாற்றில் தங்கள் நடவடிக்கைகளை இவங்க எல்லாம் பதித்தாங்க. 1707 அவுரங்கசீப்பின் மறைவை தொடர்ந்து இப்பேரரசு வீழ்ச்சியடைந்தது. 1707 இந்த அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் இந்த முகலாய பேரரசு வீழ்ச்சியடைந்தது. என்றாலும் 1707 முதல் 1857 வரை முகலாய பேரரசு பெயரளவுக்கு ஒரு அரசாக இயங்கி வந்தது. 1.5 ஆண்டுகளுக்கு பின்னர் 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சிக்கு பின் அரசியல் அதிகாரம் ஆங்கிலேய அரசியாரின் கைவசமானது. ஆனபோது ஆட்சி ஆங்கிலேயரின் கைகளுக்கு சென்றது. அதாவது 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சிக்கு பின் அரசியல் அதிகாரம் ஆங்கிலேய அரசியாரினுடைய கைவசம் ஆனபோது ஆட்சி ஆங்கிலேயரின் கைகளுக்கு சென்றது. முகலாய பேரரசு அதனுடைய அதிகாரத்தின் உச்சத்தில் ஆப்கானிலிருந்து வங்காளம் வரையிலும், அதாவது முகலாய பேரரசு அதனுடைய அதிகாரத்தின் உச்சத்தில் ஆப்கானிஸ்தானிலிருந்து வங்காளம் வரையிலும், காஷ்மீர் முதல் தெற்கே தமிழகம் வரையிலும் பறந்து விரிந்திருந்தது. இந்தியா முழுவதும் மையப்படுத்தப்பட்ட சீரான நிர்வாக அமைப்பை முகலாயர் உருவாக்கினர். முகலாயர், குறிப்பாக நம்முடைய அக்பர், இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரே நாட்டினராக ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு தேசிய அடையாள அரசியலை உருவாக்கினார். மேலும் இந்தியாவை செழுமைப்படுத்திய மகத்தான கலை, கட்டிடக்கலை, இலக்கிய பாரம்பரியத்தையும் விட்டு சென்றனர். இவங்க எல்லாம் இந்தியாவை செழுமைப்படுத்திய மகத்தான கலை, கட்டிடக்கலை, இலக்கிய பாரம்பரியத்தை எல்லாம் இவங்க விட்டு சென்றாங்க. இந்த முகலாய பேரரசு விட்டு சென்றது. இனி 1 by 1 பார்க்கலாம். இனி ஜாங்கிருதீன் முகமது பாபர், இவரை பற்றி படிக்க போகிறோம். இவருடைய காலம் 1526 1530 வரை. மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள், அதாவது இந்த உஸ்பெக்குகள்னு சொல்லும்போது துருக்கிய இனக்குழு, சபாவி இனத்தை சேர்ந்த சபாவினா ஈரானே ஆட்சி செய்த அரச வம்சத்தினர். சியா முஸ்லிம் பிரிவை சார்ந்தவர். அதாவது சபாவினா ஈரானே ஆட்சி செய்த அரசு வம்சத்தினர், சியா முஸ்லிம் பிரிவை ஆதரித்தவர். சபாவி உஸ்மானிய துருக்கியர், அதாவது சன்னி முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவர். ஆகியோருடைய நடைபெற்ற மேலாதிக்கத்திற்கான போட்டி சாமர்கண்டை பகுதியின் அரசரான பாபரை தனது வாழ்க்கையின் வளத்துக்கான வாய்ப்பை வேறு இடத்துக்கு தேடிச் செல்ல கட்டாயப்படுத்தியது. மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள் சபாவி வம்சத்தினுடைய உஸ்மானிய துருக்கியர் ஆகிய பிரிவினரிடையே நடைபெற்ற மேலாதிக்கத்துக்கான போட்டி சாமர்கண்ட்
பகுதியின் அரசரான பாபரை தனது வாழ்க்கை வளத்துக்கான வாய்ப்புகளை வேறு இடங்களில் தேடிச் செல்ல கட்டாயப்படுத்தியது. வரலாற்று ரீதியாக மத்திய ஆசிய நாடுகள் பட்டுப்பாதை வழியாக இந்தியாவோடு செய்த வர்த்தகம் அவர் செல்ல விரும்பிய இடத்தை பற்றி தேவையான தகவல்களை அவருக்கு வழங்கியது. வரலாற்று ரீதியாக மத்திய ஆசிய நாடுகள் பட்டுப்பாதை வழியாக இந்தியாவோடு செய்த வர்த்தகம் அவர் செல்ல விரும்பிய இடத்தை பற்றிய தேவைக்கான தகவல்களை அவருக்கு வழங்கியது. 1.25 நூற்றாண்டுக்கு முன்னர் தைமூர் செய்ததை மீண்டும் செய்ய வேண்டுமென கனவு கண்டு கொண்டிருந்த பாபர் டெல்லி சுல்தானியம் அரசியல் ரீதியாக சிதைவுற்றதைத் தொடர்ந்து 1526 டெல்லியை தலைநகராக கொண்டு முகலாய பேரரசை நிறுவுவதில் வெற்றி கொண்டார். அதாவது 1526 டெல்லியை தலைநகராக கொண்டு முகலாய பேரரசை நிறுவுவதில் பாபர் வெற்றி கொண்டார். பாபர் 11 வயது சிறுவனாக தனது தந்தையிடம் இருந்து சாமர்கண்டை மரபுரிமை சொத்தாக பெற்றார். அதாவது சாமர்கண்ட்னா தற்போதைய உஸ்பெகிஸ்தானுள்ள ஒரு நகரம். பாபர் 11 வயது சிறுவனாக தனது தந்தையிடமிருந்து சாமர்கண்டை மரபுரிமை சொத்தாக பெற்றார். எதிரிகளால் சூழப்பட்ட நிலையில் அரியணையை இழந்த அவர் விரைவில் அதை மீட்டார். ஆனால் ஈரானில் வலிமை வாய்ந்த சப்பாவிகளின் ஆட்சி நடந்ததினாலும் மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள் இருந்ததினாலும் தனக்கென ஒரு பேரரசை தென்கிழக்கே இந்தியாவில்தான் அமைக்க முடியும் என உணர்ந்தார். தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர் ஆகையால் பஞ்சாப் மீது அவருக்கு ஒரு கண் இருந்தது. இவர் இந்த நம்மளுடைய பாபர் ஒரு தைமூர் இனத்தை சேர்ந்தவர். அதனால் பஞ்சாப் மீது அவருக்கு ஒரு கண் இருந்தது. ஏன்னா முன்பு பஞ்சாபின் ஒரு பகுதி தைமூரின் ஆளுமைக்குள் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தைமூர், அதாவது இந்த பஞ்சாப் தைமூருக்கு கையில் ஆளுமைக்கு இருந்தது. அதனால தான் இந்த பாபருக்கு ஒரு கண் அதில் இருந்தது. 1519க்கும் 1524க்கும் இடையே அவர் பேரா, சியால்கோட், லாகூர் ஆகியவற்றின் மீது படையெடுத்து இந்துஸ்தானை கைப்பற்ற உறுதியான எண்ணத்தை வெளிக்காட்டினார். 1519க்கும் 1524க்கும் இடையே அவர் பேரா, சியால்கோட், லாகூர் ஆகியவற்றின் மீது படையெடுத்து இந்துஸ்தானை கைப்பற்றும் உறுதியான எண்ணத்தை வெளிக்காட்டினார் இந்த பாபர். இந்துஸ்தானின் அரசியல் சூழலும் அவருடைய துணிச்சலான நடவடிக்கைகளும் சாதகமாக இருந்தது. ஹாபுல், கஜினி ஆகியவற்றை கைப்பற்றிய பாபர் சிந்து நதியை கடந்து ஒரு சிறிய அரசை ஏற்படுத்தினார். காபூல், கஜினி ஆகியவற்றை கைப்பற்றிய பாபர் சிந்து நதியை கடந்து ஒரு சிறிய அரசை ஏற்படுத்தினார். இந்தியாவின் மீது படையெடுப்பதற்கான காலமும் கனிந்தது. லோடி வம்சத்தை சேர்ந்த டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி தன் நாட்டை விரிவுபடுத்த மேற்கொண்ட முயற்சிகள் ஆப்கானியர், ராஜபுத்திரர் ஆகியோரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தின. லோடி வம்சத்தை சேர்ந்த டெல்லி சுல்தான், அதாவது இப்ராஹிம் லோடி, தன் நாட்டை விரிவுபடுத்த மேற்கொண்ட முயற்சிகள் ஆப்கானியர், ராஜபுத்திரர் ஆகியோரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இப்ராஹிம் லோடியின் எதிரான தௌலத்கான் லோடியும் மேவாரின் அரசனும் ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்பின் தலைவருமான ராணா சங்காவாலும் அனுப்பப்பட்ட தூதுக்குழுவை பாபர் சந்தித்தார். அதாவது என்னென்னா, இந்த பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இப்ராஹிம் லோடியின் எதிரியான தௌலத்கான் லோடியும் மேவாரின் அரசனும் ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்பின் தலைவருமான ராணா சங்காவாலும் அனுப்பப்பட்ட தூதுக்குழுவை பாபர் சந்தித்தார். பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது முதலில் தனக்கு உதவி செய்வதாக உறுதி கூறி பின்னர் பின்வாங்கிய தௌலத்கான் லோடியின் படைகளை லாகூரில் வென்றார். பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது முதலில் தனக்கு உதவி செய்வதாக உறுதி கூறி பின்னர் பின்வாங்கிய தௌலத்கான் லோடியின் படைகளை லாகூரில் வென்றார். இனி நம்ம படிக்க போகிறது முதலாம் பானிபட் போர், ஏப்ரல் 21, 1526. முதலாம் பானிபட் போர் ஏப்ரல் 21, 1526. இதன் பின்னர் பாபர் லோடியால் ஆளப்பட்ட பஞ்சாபை நோக்கி திரும்பினார். அதுக்கு பிறகு லோடியால் ஆளப்பட்ட பஞ்சாபை நோக்கி திரும்பினார். ஏன்னா பஞ்சாப் ஒரு கண்ணு. ரீசன் என்ன? அது தைமூருடைய முன்னாடி ஆளுகைக்கு இருந்த பகுதி. லோடியால் ஆளப்பட்ட பஞ்சாபை நோக்கி திரும்பினார். பல படையெடுப்புகள் பின்னர் பாபர் இப்ராஹிம் லோடியின்
பெரும் படையை எண்ணிக்கையில் குறைவான தனது படையை கொண்டு பானிப்பட்டில் தோற்கடித்தார். பாபர் லோடியால் ஆளப்பட்ட பஞ்சாபை நோக்கி திரும்பினார். பல படையெடுப்புகளுக்கு பின்னர் பாபர் இப்ராஹிம் லோடியின் பெரும் படையை எண்ணிக்கையில் குறைவான தனது படையை கொண்டு பானிப்பட்டில் தோற்கடித்தார். மிக சரியான போர் வீகம் வகுத்து படைகளை நிறுத்தியமையும் பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தியமையும் பாபரின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தன. சரியான போர் வீகம் அமைத்து படைகளை நிறுத்தியமையோ பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தியமையும் பாபரின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தன. ஸோ இந்த வெற்றி தான் இந்தியாவில் நிரந்தரமாக தங்குவதற்கான நம்பிக்கையை பாபருக்கு அளித்தது. தில்லியும் ஆக்ராவையும் பாபர் கைப்பற்றினாலும் ஆப்கானியர்களையும் ராஜபுத்திரர்களையும் அடக்க வேண்டிய அவசியமாயிருந்தது. அதாவது டெல்லியையும் ஆக்ராவையும் நம்ம பாபர் கைப்பற்றினாலும் ஆப்கானியர்களையும் ராஜபுத்திரர்களையும் அடக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்தது. கான்வா போர் 1527. கான்வா போர் 1527. அடுத்தபடியாக பாபர் மேவாரின் அரசனும் ராஜஸ்தான், மாளவம் ஆகிய பகுதிகளில் பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்த சித்தூரின் ராணா சங்காவை போர்க்களத்தில் எதிர்கொள்ள தீர்மானித்தார். அடுத்ததாக பாபர் மேவாரினுடைய அரசனும் ராஜஸ்தான், மாளவம் ஆகிய பகுதிகளில் பெரும் செல்வாக்கும் பெற்று திகழ்ந்த சித்தூரின் ராணா சங்காவை போர்க்களத்தில் எதிர்கொள்ள தீர்மானித்தார். தவிர்க்க முடியாத அம்மோதலுக்கு சாதகமான களமாக ஆக்ராவுக்கு அருகே உள்ள கான்வா என்னும் இடத்தை தேர்வு செய்தார். தவிர்க்க முடியாத அம்மோதலுக்கு சாதகமான களமாக ஆக்ராவுக்கு அருகே உள்ள கான்வா என்னும் இடத்தை தேர்வு செய்தார். தன்னுடைய அச்சமூட்டக்கூடிய பெரும் படையோடு அதற்கு வலு சேர்த்த ஆப்கான் முஸ்லீம்கள் தன்னுடைய மூட்டக்கூடிய பெரும் படையோடும் அதற்கு வலு சேர்த்த ஆப்கான் முஸ்லீம்கள் இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி, மேவாட்டின் அரசனான கசன்கான் மேவாட்டி ஆகியோரின் உதவியோடு ஆவேசமாக அணிவகுத்து வந்த ராணா சங்காவின் படைகள் பாபரின் படைகளை எதிர்கொண்டன. அதாவது முகமது லோடியினுடைய சகோதரனான இப்ராஹிம் லோடியினுடைய சகோதரரான முகமது லோடி, மேவாட்டின் சகோதரரான கசன்கான் மேவாட்டி ஆகியோரின் உதவியோடு ஆவேசமாக அணிவகுத்து வந்த ராணா சங்காவின் படைகள் பாபரின் படைகளை எதிர்கொண்டன. மீண்டும் இராணுவ தந்திரத்தாலும் பீரங்கி படைகளை திறன்பட பயன்படுத்தியதாலும் பாபர் ராணா சங்காவின் படைகளை தோற்கடித்தார். இவ்வெற்றியை தொடர்ந்து குவாலியார், தோல்பூர் ஆகிய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டன. இது பாபரின் நிலைக்கு மேலும் வலு சேர்க்கப்பட்டது. பீரங்கியை பயன்படுத்தும் இராணுவ படைப்பிரிவு பீரங்கி படையாகும். இதை இடம் விட்டு இடம் கொண்டு செல்லலாம். பொதுவாக ஒருவருக்கு மேற்பட்ட நபர்களால் இவை இயக்கப்படும். வெடிமருந்து முதலில் சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவை அடைந்தது. வெடிமருந்து முதலில் சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவை அடைந்தது. 14ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலிருந்து அது துப்பாக்கிகளிலும் பீரங்கிகளிலும் பயன்படுத்தப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலிருந்து அது துப்பாக்கிகளிலும் பீரங்கிகளிலும் பயன்படுத்தப்பட்டது. பாபருக்கு முன்பாக இந்தியாவில் போர்களில் பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை. பாபருக்கு முன்பாக இந்தியாவில் போர்களில் பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை. படிக்க போகிறது காக்ரா போர் 1529. காக்ரா போர் எப்போ நடந்தது? 1529. ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் இதுவாகும். சுல்தான் இப்ராஹிம் லோடியின் சகோதரரான முகமது லோடியும் அவரது மருமகனான சுல்தான் நாதிர் ஷாவும் பாபருக்கு எதிராக சதி செய்தாங்க. இப்போது ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் தான் இந்த காக்ரா போர் 1529. சுல்தான் இப்ராஹிம் லோடியின் சகோதரரான முகமது லோடியும் அவருடைய மாமனார் சுல்தான் நாதிர் ஷாவும் பாபருக்கு எதிராக சதி செய்தனர். ஆபத்தை உணர்ந்த பாபர் அவர்களுக்கு எதிராக படையெடுத்தார். ஆபத்தை உணர்ந்த பாபர் அவர் இந்த நாதிர் ஷா இவங்களுக்கு எதிராக படையெடுத்தார். கங்கை நதியின் துணை நதியான காக்ரா ஆற்றின் கரையில் கங்கை நதியினுடைய துணை நதியான காக்ரா ஆற்றின் கரையில் இறுதியாக நடைபெற்ற போரில் பாபர் ஆப்கானியரை தோற்கடித்தார். கங்கை நதியின் துணை நதியான காக்ரா ஆற்றின் கரையில் இறுதியாக நடைபெற்ற போரில் பாபர் ஆப்கானியரை தோற்கடிக்கிறாரு. ஆனால் ஆக்ராவிலிருந்து திரும்பி லாகூர் செல்லும் வழியில் 1530 நம்மளுடைய பாபர் இறந்து போகின்றார். ஆனால் ஆக்ராவிலிருந்து திரும்பி லாகூர் செல்லும் வழியில் பாபர் 1530 நம்மளுடைய பாபர்
இறந்து போகின்றார். இனி அந்த அவருடைய இறப்பை பற்றி ஒரு கதை உள்ளதான். என்னென்னா, அவருடைய மகன் ஹுமாயூன் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவருடைய மகன் ஹுமாயூன் நோய்வாய்ப்பட்டிருந்தார். மகன் மீது கொண்டிருந்த பாசத்தால் மகன் உடல் நலம் பெற்றால் தன் உயிரை ஈவதாக பாபர் பிரார்த்தனை செய்தார். ஹுமாயூன் நோயிலிருந்து மீண்டார். அதனால் பாபர் இறந்து போனார் அப்படின்னு கதை இருக்குதான். இனி நம்ம படிக்க போகிறது பாபரை பற்றிய மதிப்பீடு. முகலாய பேரரசை நிறுவிய பாபர் பாரசீக அரேபிய மொழிகளில் புலமை பெற்றவராக இருந்தார். தனது வாழ்க்கையை பற்றிய பாபரின் நினைவு குறிப்புகளான துசுக்கி பாபரி, அதாவது பாபர் நாமா, அவருடைய தனது வாழ்க்கையை பற்றிய பாபரின் நினைவு குறிப்புகளான துசுக்கி பாபரி, அதாவது பாபர் நாமா உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுகிறது. பாபர் நாமா உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுகிறது. ஒரு சில காலம் இந்தியாவை ஆண்ட ஆப்கானியரை பற்றியோ அல்லது அவர்களால் ஆளப்பட்ட பெரும்பான்மை மக்களை பற்றியோ வியந்து பாராட்டும் அளவுக்கு பாபர் எதையும் பார்க்கவில்லை. ஆனால் இந்தியாவை பற்றிய அவருடைய சில கருத்துகள் சுவாரஸ்யமாக உள்ளது. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்தியா எதை பெற்றிருந்தது என்பதை பாபர் பின்வருமாறு விளக்குகின்றார். இந்துஸ்தானத்தின் தலையாய மேன்மை எதுவெனில் அது ஒரு மிகப்பெரிய நாடு. அதாவது நம்மளுடைய இந்தியா இந்துஸ்தான் தான் அந்த சமயம் சொன்னாங்களாம். அது ஒரு மிகப்பெரிய நாடு. பெருமளவிலான தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டிருந்தது. நம்மளுடைய நாடு பெரிய அளவில் தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டுள்ளது. இந்துஸ்தானத்தின் மற்றொரு வசதி யாதெனில் இங்குள்ள தொழிலாளர்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் முடிவே இல்லாத வகையில் கடுமையாக உழைத்தனர். அதாவது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பிரிவு அந்த அளவில் இருந்தாங்களாம், நிறைய எண்ணிக்கையில் இருந்தாங்களாம். ஆனால் அவங்க ரொம்ப கடுமையாக உழைத்தாங்க அப்படின்னு பாபர் சொல்கிறாரு. இனி அடுத்து பார்க்கலாம். கந்தகாரில் தொடங்கி வங்காளத்தின் எல்லை வரையிலான பாபருக்கு சொந்தமான பகுதிகள் தற்போது பாதுகாப்பாக இருந்தன. அதாவது காந்தகாரில் தொடங்கி வங்காளத்தின் எல்லை வரையிலான பாபருக்கு சொந்தமான பகுதிகள் தற்போது பாதுகாப்பாக இருந்தன. இருந்த போதிலும் ராஜபுத்திரர்களின் விரிந்து பரந்த பாலைவன பகுதிகளிலும் ராந்தம்பூர், குவாலியார், சந்தேரி ஆகியவற்றிலும் ராஜபுத்திர தலைவர்கள் தங்களுக்கிடையே சண்டைகளிட்டு கொண்டிருந்ததால் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வாகம் என்பதில்லை. பாபர் தனது மகன் ஹுமாயூனுக்கு இடர்பாடுகள் நிறைந்த பணியை விட்டு சென்றார். அதாவது காந்தகாரில் தொடங்கி வங்காளத்தின் எல்லை வரையிலான பாபருக்கு சொந்தமான பகுதிகள் தற்போது பாதுகாப்பாய் இருந்த போதிலும் ராஜபுத்திரர்களின் விரிந்து பரந்த பாலைவன பகுதிகளிலும் ராந்தம்பூர், குவாலியார், சந்தேரி ஆகியவற்றிலும் ராஜபுத்திர தலைவர்கள் தங்களிடையே சண்டைகளிட்டு கொண்டிருந்ததால் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வாகம் என்பதில்லை. பாபர் தனது மகன் ஹுமாயூனுக்கு இடர்பாடுகள் நிறைந்த பணியை விட்டு சென்றார். இனி நம்ம படிக்க போகிறது ஹுமாயூன் 1530 1440, அதன் பிறகு 1555 1556. ஸோ இப்போ இனி ஹுமாயூனை பற்றி பார்க்கலாம். ஹுமாயூன் பண்பாடும் கல்வியறிவும் மிக்கவர். நம்மளுடைய ஹுமாயூன் பண்பாடும் கல்வியறிவும் மிக்கவர். ஆனால் தனது தந்தையை போல் பெரும் வீரர் அல்ல. இந்த ஹுமாயூன் தந்தையை போல பெரிய வீரர் இல்லையா. பலவீன பொருளாதார முறை, கொள்ளையடிக்கும் இயல்புடைய ஆப்கானியர் ஆகிய 2 சிக்கல்களை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. நம்மளுடைய ஹுமாயூன் பலவீனமான பொருளாதார முறை, கொள்ளையடிக்கும் இயல்புடைய ஆப்கானியர் ஆகிய 2 சிக்கல்களை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. குஜராத் அரசரான பகதூர் ஷா அச்சத்தை ஏற்படுத்துவராக இருந்தார். இந்த ஹுமாயூனுக்கு குஜராத் அரசரான பகதூர் ஷா அச்சத்தை ஏற்படுத்துவராக இருந்தார். காபூல், காந்தகார் பகுதிகளுக்கு பொறுப்பு வைத்த ஹுமாயூனின் சகோதரர் ஹம்ரான் தன்னுடைய அதிகாரத்தை பஞ்சாப் வரை நீட்டித்தார். அதாவது காபூல், காந்தகார் பகுதிகளுக்கு பொறுப்பு வைத்த ஹுமாயூனுடைய சகோதரர் யாரு? ஹம்ரான் தன்னுடைய அதிகாரத்தை பஞ்சாப் வரை நீட்டித்தார். பாபர் மரணமுறும் தருவாயில் சகோதரர்களை அன்புடன் நடத்துவேன் என பாபருக்கு கொடுத்த சத்திய வாக்கை நினைவில் நிறுத்திய ஹுமாயூன் பஞ்சாப் மீதான ஹம்ரானின் அதிகாரத்தை ஒரு உள்நாட்டு போரை தவிர்ப்பதாகவே ஏற்றுக்கொண்டார். அதாவது என்னன்னா, இப்போ குஜராத் அரசரான பகதூர் ஷா அச்சத்தை ஏற்படுத்துவராக இவருக்கு திகழ்ந்தார். இந்த ஹுமாயூனுக்கு குஜராத் அரசர் பகதூர் ஷா அச்சத்தை ஏற்படுத்துவராக இருந்தார். காபூல், காந்தகார் பகுதிகளுக்கு பொறுப்பு வைத்த ஹுமாயூனின் சகோதரர் யாரு? ஹம்ரான் தன்னுடைய அதிகாரத்தை பஞ்சாப் வரை நீட்டித்தார். பாபர் மரணம் அடையும் போது
அவருடைய அப்பாவுக்கு ஹுமாயூன் ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாரு. அது என்னன்னா, ஹுமாயூன் பஞ்சாப் மீதான, அதாவது நான் என்ன செய்வேன், எங்கள் அண்ணன் தம்பியை என்ன பண்ண மாட்டேன், அன்புடன் நடத்துவேன் அப்படின்னு இந்த ஹுமாயூன் அவங்க அப்பாவிட்ட சொன்னார், பாபர்கிட்ட சொன்னார். அதனால் நிறுத்திய ஹுமாயூன் பஞ்சாப் மீதான ஹம்ரானின் அதிகாரத்தை ஒரு உள்நாட்டை போரை தவிர்ப்பதாகவே ஏற்றுக்கொண்டார். பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் ஷெர்கான் என்பவரின் தலைமையில் வளர்ந்து வரும் ஆப்கானியருடைய அதிகாரம் அவர்களுக்கு இந்த ஹுமாயூனுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹுமாயூனை தூண்டியது. பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் ஷெர்கான் என்பவரின் தலைமையில் வளர்ந்து வரும் ஆப்கானியரினுடைய அதிகாரம் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹுமாயூனை தோண்டின 1532 தௌரா என்னுமிடத்தில் ஆப்கானியரை தோற்கடித்த ஹுமாயூன் பலம் வாய்ந்த சுனார் கோட்டையை முற்றுகையிட்டார். 4 மாதங்களுக்கு முன்னர் முகலாயர்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என பொய்யாக வாக்குறுதியளித்த ஷெர்ஷாவின் வார்த்தையை நம்பி ஹுமாயூன் முற்றுகையை கைவிட்டார். ஹுமாயூன் எடுத்த இந்த தவறான முடிவு அவரது ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. பாருங்கள், அதாவது இப்போது பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதியில் ஷெர்கான் என்பவரின் தலைமையில் ஆப்கானியர் அதிகாரமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய பிரச்சனையை அறிஞ்ச ஹுமாயூன் 1532 தௌரா என்னுமிடத்தில் ஆப்கானியரை தோற்கடித்து ஹுமாயூன் என்ன செய்தார், பலம் வாய்ந்த சுனார் கோட்டையை கைப்பற்றினார். இப்போ 4 மாத முற்றுகைக்கு பிறகு இந்த ஷெர்ஷா என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன செய்வேன், முகலாயர்களுக்கு விசுவாசமாக இருப்பேன், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேட்பேன், எந்த ஒரு போருக்கும் வரமாட்டேன் அப்படின்னு பொய்யா சொல்கிறாரு. இதை நம்மளுடைய ஹுமாயூன், ஒன்றும் தெரியாத பாவம் ஹுமாயூன் நம்புறாரு. இதனால் என்ன செய்கிறாரு, அவரை சிறைப்பிடிக்காமல் விட்டு விடுறாரு, முற்றுகையை கைவிட்டார். இதுதான் ஹுமாயூன் எடுத்த ஒரு தவறான முடிவு அவரது ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. பின்வந்த ஆண்டுகளில் அவருடைய எதிரிகள் தங்களை வலிமைப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் அவர் டெல்லியில் தீன்பானா என்னும் புதிய நகரை உருவாக்குவதில் கழித்தார். நம்மளுடைய ஹுமாயூன் பின்வந்த ஆண்டுகளில் அவங்க எதிரிகள் தங்களை வலுப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் டெல்லியில் தீன்பானா என்னும் புதிய நகரை உருவாக்குவதில் நேரத்தை கழித்தார். அதே சமயத்தில் பகதூர் ஷா ராஜஸ்தானை கைப்பற்றி இணைத்து கொண்டதோடு முகலாயர்களுக்கு எதிரானவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களையும் தூண்டிவிட்டார். ஸோ இப்போது என்னென்னா, இப்போ ஒரு சைடில் அதாவது எதிரிகள் எல்லாம் அவங்கள வலிமைப்படுத்துகிறாங்க. இந்த சமயம் டெல்லியில் தீன்பானா என்னும் புதிய நகரை நம்மளுடைய ஹுமாயூன் கெட்டுறதுக்காக நேரத்தை செலவு செய்கிறாரு. இதே சமயத்தில் பகதூர் ஷா ராஜஸ்தானை கைப்பற்றி இணைத்து கொண்டதோடு முகலாயர்களுக்கு எதிரானவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை தூண்டியும் விட்டார். வரவிருக்கும் ஆபத்தை உணர்ந்த ஹுமாயூன் பகதூர் ஷாவின் மேல் போர் தொடுத்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி தன்னுடைய தம்பி அஸ்காரியின் கையில் விட்டார். அதாவது வரவிருக்கக்கூடிய ஆபத்தை உணர்ந்த ஹுமாயூன் பகதூர் ஷாவின் மேல் போர் தொடுத்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி தனது சகோதரரான அஸ்காரியின் பொறுப்பில் விட்டார். குஜராத் மக்களின் கலகங்களை அடக்க இயலாத அஸ்காரி ஆக்ரா செல்ல தீர்மானித்தார். குஜராத் மக்களுடைய கலகங்களை அடக்க இயலாத அஸ்காரி ஆக்ரா செல்ல தீர்மானித்தார். அஸ்காரி ஆக்ராவை கைப்பற்றி தனதாக்கி கொள்வார். இப்போது அவருடைய அண்ணன் ஹுமாயூன் குஜராத்தையும் மாலத்தையும் கைப்பற்றி தனக்கு தம்பி அஸ்காரி கையில் கொடுக்குறாரு. ஆனால் குஜராத்தை சேர்ந்த மக்கள் ரொம்ப கலகம் செய்கிறாங்க. இதை அஸ்காரியால் அடக்க முடியலை. இதனால் இனி நம்மளால் முடியாதுன்னு குஜராத்தை கைவிட்டு ஆக்ராவை செல்ல தீர்மானிக்கிறாரு. ஸோ அஸ்காரி இப்போ ஆக்ரா போனார்னா அதை தனதாக்கி கொள்வார் என்ற எண்ணத்தில் நம்மளுடைய ஹுமாயூன் நினைக்கிறாரு. அதாவது அஸ்காரி இப்போ ஆக்ரா போனார்னா ஆக்ராவை கைப்பற்றிடுவார், தனதாக்கி கொள்வார் அப்படின்னு ஹுமாயூன் நினைக்கிறார், அண்ணன் நினைக்கிறார். உடனே அந்த சமயம் ஹுமாயூன் மாண்டுவில் தங்கியிருந்த ஹுமாயூன் குஜராத்தையும் மாலவத்தையும் கைவிட்டு படைகளோடு சகோதரரை பின்தொடர்ந்தார். இப்போது ஆக்ரா தம்பி போகிறானா, உடனே மாண்டுவில் தங்கியிருந்த ஹுமாயூன் குஜராத்தையும் மாலவத்தையும் கைவிட்டு படைகளோடு சகோதரரை பின்தொடர்ந்தார். ராஜஸ்தானில் சந்தித்து கொண்ட சகோதரர்கள், அதாவது இந்த அஸ்காரியும் இந்த ஹுமாயூனும் ராஜஸ்தானில் சந்தித்து கொண்ட இருவரும் சமாதானம் ஆகின்றாங்க. பகதூர் ஷா தொடர்பான போர் நிகழ்வுகளில் ஹுமாயூன் முழுமையாக ஈடுபட்டிருந்த வேளையில் ஷெர்கான் வங்காள ஆட்சியாளரை தோற்கடித்து தன்னை மேலும்
வலுப்படுத்தி கொண்டார். பகதூர் ஷா தொடர்பான போர் நிகழ்வுகளில் ஹுமாயூன் முழுமையாக ஈடுபட்டிருந்த வேளையில் ஷெர்கான் வங்காள ஆட்சியாளரை தோற்கடித்து தன்னை மேலும் வலுப்படுத்தி கொண்டார். வங்காளத்தில் உள்ள கோட்டையும் ரோத்கா கோட்டையும் அவரால் கைப்பற்றப்பட்டது. அதாவது ஷெர்கான் இப்போ எந்தெந்த கோட்டையை கைப்பற்றாரு? வங்காளத்தில் உள்ள கோட்டையும் ரோக்தா கோட்டையும் அவரால் கைப்பற்றப்பட்டது. சுனார் கோட்டையை கைப்பற்றிய ஹுமாயூன் ஷெர்கானை எதிர்கொள்வதற்காக வங்காளம் நோக்கி புறப்பட்டார். இப்போ சுனார் கோட்டையை கைப்பற்றிய ஹுமாயூன் ஷெர்கானை எதிர்கொள்வதற்காக வங்காளம் நோக்கி புறப்பட்டார். இதற்கு இடையே கவுர் மற்றும் ஹவுடா என்ற இடத்தை ஹுமாயூன் அடைந்தபோது அவருடைய மற்றொரு சகோதரர் ஹிண்டால் கிளர்ச்சி செய்வதாக தகவல் வந்தது. அதாவது இப்போது இந்த ஷெர்கான் வங்காளத்தை கைப்பற்றாரு. பகதூர் ஷா தொடர்பான நிகழ்வுகளில் ஹுமாயூன் போர் செய்து இருக்கும்போது ஷெர்கான் வங்காள ஆட்சியாரை தோற்கடித்து தன்னை மேலும் வலுப்படுத்தி கொள்கிறாரு. இதனால் வங்காளத்தையும் ரோத்தா கோட்டையையும் கைப்பற்றார் இந்த ஷெர்கான். அதே சமயம் நம்மளுடைய ஹுமாயூன் சுனார் கோட்டையை கைப்பற்றிய ஹுமாயூன் ஷெர்கானை எதிர்கொள்வதற்காக வங்காளம் நோக்கி புறப்பட்டார். இடையே கவுர் அல்லது ஹவுடா என்ற இடத்தை ஹுமாயூன் அடைந்த போது அவருடைய மற்றொரு சகோதரர் ஹிண்டால் கிளர்ச்சி செய்வதாக தகவல் வந்தது. ஆகவே ஹுமாயூன் அதை அடக்குவதற்காக ஆக்ரா நோக்கி புறப்பட்டார். இப்போ எங்கே போகிறாங்க? ஆக்ரா நோக்கி புறப்பட்டார். அதுவரையில் அமைதி காத்த ஷெர்கான் இப்போது ஹுமாயூன் படைகளை தாக்க தொடங்கினார். அதுவரை இப்போ என்ன செய்கிறாரு? தம்பியை அடக்கிறதுக்காக ஆக்ரா நோக்கி ஹுமாயூன் போகிறாரு. அதுவரைக்கும் அமைதி காத்திருந்த ஷெர்கான் அப்போது ஹுமாயூனின் படைகளை தாக்க தொடங்குகிறாரு. மிக பெரும் இடர்பாடலுக்கு பின் ஹுமாயூன் சவுசா என்னும் இடத்தை அடைந்த போது ஒரு முழுமையான போரே ஏற்பட்டது. அதாவது மிக பெரும் இடர்பாடல்களுக்கு பின்னர் ஹுமாயூன் சவுசா என்னும் இடத்தை அடைந்த போது ஒரு முழுமையான ஒரு போரே ஏற்பட்டது. இனி சவுசா போர் 1539. சவுசா போர் 1539. ஷெர்கான் தனது மேலான அரசியல் இராணுவ திறமைகளால் இப்போரில் வெற்றி பெற்றார். யார் வெற்றி பெற்றது? சவுசா போரில் ஷெர்கான். இப்போது இந்த சவுசா போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது? ஹுமாயூன் மற்றும் ஷெர்ஷா இந்த ரெண்டு இருக்கிற இடையில் நடக்குது. இந்த சவுசா போரில் இந்த ஷெர்ஷா வெற்றி பெறுறாரு. ஷெர்கான் தனது மேலான அரசியல் இராணுவ திறமைகளால் இப்போரில் வெற்றி பெற்றார். ஹுமாயூன் பெரும் தோல்வியை சந்தித்தார். இப்போரில் 7000 முகலாய பிரபுகளும் வீரர்களும் கொல்லப்பட்டனர். தன்னுயிரை காத்துக்கொள்ள தப்பியோடிய ஹுமாயூன் கங்கை நதியை நீந்தி கடந்தார். ஆக்ராவை சென்றடைந்த அவர் சகோதரி அஸ்காரி ஹிண்டால் ஆகியோரின் உதவியோடு ஷெர்கானை எதிர்கொள்ள படை ஒன்றை திரட்டினாங்க. இப்போது 7000 சவுசா போரில் 7000 முகலாய பிரபுக்கள் இறந்து போகிறாங்களாம். தன் உயிரை காத்துக்கொள்ள தப்பியோடிய ஹுமாயூன் கங்கை நதி நீந்தி கடந்தார். ஆக்ராவை சென்றடைந்த அவர் சகோதரர் அஸ்காரி ஹிண்டால் ஆகியோரின் உதவியோடு ஷெர்கானை எதிர்கொள்ள படையொன்றை திரட்டினார். இறுதி மோதல் கன்னோசியில் நடைபெற்றது. இனி நம்ம படிக்க போகிறது கன்னோசி போர், அதாவது பெல்கிராம். கன்னோசி போர் எங்கே நடந்தது? பெல்கிராம், அதாவது 1540. கன்னோசி போரில் ஹுமாயூனின் படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன. அவர் நாடற்ற அரசரானார். கன்னோசி போரில் ஹுமாயூனின் படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன. அவர் நாடற்ற அரசரானார். இனி நம்ம படிக்கக்கூடியது ஷெர்ஷாவை பற்றி தான் நம்ம படிக்கணும். இருந்தாலும் இந்த ஷெர்ஷாவுக்கு இன்னி 1555 ஹுமாயூன் திரும்பவும் வராரு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போது பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஷெர்ஷாவை பற்றி படிக்கணும் சொல்லிட்டேன். சரி, நம்ம இப்போது ஹுமாயூனை பற்றி ஃபுல்லாக முடிச்சுருவோம். அதுக்கு பிறகு அவரை பற்றி பார்க்கலாம். சரி, ஹுமாயூன் மீண்டும் வருதல். ஷெர்ஷா 1545 காலமான பின்னர் அவருக்கு பின்வந்த வலிமை குன்றிய அரசர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர். கன்னோசி போரில் தோற்று தப்பியோடிய ஹுமாயூன் பாரசீகத்தில் தஞ்சம் புகுந்தார். கன்னோசி போரில் தோற்று தப்பியோடிய ஹுமாயூன் பாரசீகத்தில் தஞ்சம் புகுந்தார். பின்னர் பாரசீக படைகளுடன் ஆப்கானிஸ்தான் சென்ற ஹுமாயூன் காந்தகாரையும் காபூலையும் கைப்பற்றினார். பின்னர் பாரசீக படைகளுடன் ஆப்கானிஸ்தான் சென்ற ஹுமாயூன் காந்தகாரையும் காபூலையும் கைப்பற்றாரு. ஆனால் அவருடைய சகோதரன் கம்ரான் அவர் கைப்பற்றிய பகுதிகளை அமைதியாக ஆட்சி புரிய ஹுமாயூனை
அனுமதிக்கவில்லை. சகோதரர்களுக்கு இடையிலான போராட்டம் தீவிரமடைந்து இறுதியில் சமாதானத்தில் முடிவடைந்தது. இதனிடையே சூர் பேரரசு பல துண்டுகளாக சிதைவடைந்தது. எனவே ஹுமாயூனின் படையெடுப்பு எளிதானது. முகலாயரின் வருகை கண்ட பஞ்சாபில் இருந்த ஆப்கானிய படைகள் தப்பியோட தொடங்கினார். அதாவது ஹுமாயூனின் படையெடுப்பு எளிதானது. இப்போ முகலாயருடைய வருகையை கண்ட பஞ்சாபில் இருந்த ஆப்கானிய படைகள் தப்பியோட தொடங்கினார். ஹுமாயூன் மீண்டும் பேரரசரானார். ஆனால் மிக விரைவிலேயே டெல்லி கோட்டைக்குள் இருந்த நூலகம் ஒன்றின் மாடி படிக்கட்டுகளில் இடறி விழுந்து ஹுமாயூன் இறந்து போகிறார். அதனால் மிக விரைவிலேயே டெல்லி கோட்டைக்குள் இருந்த நூலகம் ஒன்றின் மாடி படிகளில் இடறி விழுந்து ஹுமாயூன் இறந்து போனார். ஸ்டான்சி லேன்பூலின் பொருள் பொதிந்த வார்த்தைகளில் சொல்வதெல்லாம், அதாவது வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கை விட்டே தவறி விழுந்து இறந்தார். வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார். இப்படி சொன்னது ஸ்டான்லி லேன்பூலின் என்ன சொல்கிறாருன்னா, ஹுமாயூனை வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார். இனி ஷெர்ஷாவும் சூர் வம்சமும் இதை பற்றி பார்க்கலாம். ஹுமாயூன் கன்னௌசி போரில் தோல்வியடைந்து தனது அரியணையை இழந்த பின் மீண்டும் 1555 தில்லியை கைப்பற்றி தனது அதிகாரத்தை மீட்பதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவால் டெல்லி ஆளப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹுமாயூன் கன்னௌசி போரில் தோல்வியடைந்து தனது அரியணையை இழந்த பின்னர் மீண்டும் 1555 டெல்லியை கைப்பற்றி தனது அதிகாரத்தை மீட்பதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவால் டெல்லி ஆளப்பட்டது. ஒரு ஜாகிர்தாரின் குடும்பத்தில் பிறந்து பரித் என்றழைக்கப்பட்ட அவர், அதாவது இந்த ஷெர்ஷா, ஒரு புலியை கொண்டதால் ஷெர்கான் எனும் பெயரை பெற்றார். அதாவது ஒரு ஜாகிர்தாரின் குடும்பத்தில் பிறந்து பரித் என்றழைக்கப்பட்ட இந்த ஷெர்ஷா ஒரு புலியை கொண்டதால் ஷெர்கான் எனும் பெயரை பெற்றார். அரியணை ஏறிய பின்னர் ஷெர்ஷா என்று அழைக்கப்பட்டார். தன் திறமையினாலும் ஆற்றலினாலும் இந்தியாவில் இருந்த ஆப்கானியரினுடைய தலைவரானார். தன்னுடைய திறமையினாலும் ஆற்றலினாலும் இந்தியாவில் இருந்த ஆப்கானியருடைய தலைவரானார். அவருடைய இராணுவ மதிநுட்பம், அரசியல் செயல்திறனும் ஹுமாயூனுக்கு எதிராகவும் ஏனைய ராஜபுத்திரர்களுக்கு எதிராகவும் அவருடைய வெற்றிகளை ஈந்தன. மாளவம் போரிடாமலேயே அவரிடம் வீழ்ந்தது. அதாவது ஷெர்ஷாவு கையில் மாளவம் போரிடாமலே கிடைச்சது. மேவாரின் உதய் சிங் எதிர்ப்பேதும் தெரிவிக்காமலே சரணமடைந்தார். கலிஞ்சாரை கைப்பற்ற வேண்டும் என்ற தனது அடுத்த முயற்சியில் இந்த ஷெர்ஷா தோல்வியடைந்தார். மாளவம் போரிடாமலேயே இந்த ஷெர்ஷாவு கையில் கிடைச்சது. மேவாரின் உதய் சிங் எதிர்ப்பேதும் தெரிவிக்காமல் சரணமடைந்தார். கலிஞ்சாரை கைப்பற்ற வேண்டும் என்ற தனது அடுத்த முயற்சியில் அவர் தோல்வி கண்டார். வெடிகுண்டு விபத்தின் காரணமாக 1545 இந்த ஷெர்ஷா இறந்து போகிறாரு. அவருக்கு பின் பதவியேற்ற அவருடைய இரண்டாவது மகன் இஸ்லாம் ஷா 1553 வரை ஆட்சி புரிந்தார். இந்த ஷெர்ஷாவுக்கு பிறகு அவருடைய மகன் இஸ்லாம் ஷா 1553 வரை ஆட்சி புரிந்தார். சிறு வயதிலேயே அவர் மரணமடைந்ததை தொடர்ந்து வாரிசுரிமை பற்றிய குழப்பம் நிலவியது. இச்சூழ்நிலையை ஹுமாயூன் பயன்படுத்தி டெல்லியையும் ஆக்ராவையும் சூர் வம்ச அரசர்களிடமிருந்து மீட்டார். இதை பயன்படுத்திய ஹுமாயூன் டெல்லியையும் ஆக்ராவையும் சூர் வம்ச அரசர்களிடமிருந்து மீட்டார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷெர்ஷாவினுடைய சீர்திருத்தங்கள். ஹுமாயூனை பின்தொடர்ந்த ஷெர்ஷா அதற்கு முன்னர் கிசர்கான் என்பவரை வங்காளத்தின் ஆளுநராக நியமித்திருந்தார். ஹுமாயூனை பின்தொடர்ந்த ஷெர்ஷா அதற்கு முன்னர் கிசர்கான் என்பவரை வங்காளத்தின் ஆளுநராக நியமித்தார். கிசர்கான் வங்காளத்தின் முன்னாள் ஆட்சியாளரான சுல்தான் முகமதுவின் மகளை மணந்தார். இந்த கிசர்கான் வங்காளத்தின் முன்னாள் ஆட்சியாளரான சுல்தான் முகமதுவின் மகளை மணந்தார். அவர் சுதந்திர அரசரை போல் செயல்பட துவங்கினார். அவர் இந்த கிசர்கான் சுதந்திர அரசரை போல் செயல்பட துவங்கினார். ஊர் திரும்பியவுடன் அவரை கைது செய்ய ஷெர்ஷா உத்தரவிட்டார். பிராந்திய அரசுகளின் கீழ்ப்படியாமையை குறித்து நன்கு அறிந்திருந்த ஷெர்ஷா ஒரு வலிமையான நிர்வாக அமைப்பை உருவாக்குவதே பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாகும் என கருதினார். அதாவது பிராந்திய அரசுகளின் கீழ்ப்படியாமையை
குறித்து நன்கு அறிந்திருந்த ஷெர்ஷா ஒரு வலிமையான நிர்வாக அமைப்பை உருவாக்குவதே இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாகும் என கருதினார். எனவே அவர் தனது அரசை மிகவும் மையப்படுத்தப்பட்ட அரசாக மாற்றினார். எனவே இந்த ஷெர்ஷா அவருடைய அரசை மிகவும் மையப்படுத்தப்பட்ட அரசாக மாற்றினார். டெல்லி சுல்தானியத்தின் உள்ளாட்சித்துறை நிர்வாக கட்டமைப்பு ஒரு சில மாற்றங்களோடு பின்பற்றப்பட்டது. அதாவது டெல்லி சுல்தானியத்தில் பின்பற்றப்பட்ட உள்ளாட்சித்துறை நிர்வாக கட்டமைப்பு டெல்லி சுல்தானியத்தின் உள்ளாட்சித்துறை நிர்வாக கட்டமைப்பு ஒரு சில மாற்றங்களோடு பின்பற்றப்பட்டது. இந்த முகலாயருடைய ஆட்சியில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்களில் களவு போகும் பொருட்களுக்கு கிராம தலைவரே பொறுப்பு என்றானவுடன் கிராம தலைவர்கள் மிக எச்சரிக்கையுடன் செயல்பட தொடங்கினார். அதாவது ஷெர்ஷா சொல்லியிருக்காரு, என்ன சொன்னார்னா, இந்த ஒரு கிராமத்தில் ஏதாவது பொருட்கள் களவு போனால் அதுக்கு கிராம தலைவரே பொறுப்பு என்றானவுடன் கிராம தலைவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட தொடங்கினார். அதன் பிறகு இவர் ஒரு கோட் சொல்லியிருக்கார் பாருங்க, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என ஷெர்ஷா நம்பினார். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என ஷெர்ஷா நம்பினார். படைகள் ஓரிடம் விட்டு வேறிடங்களுக்கு செல்கையில் பயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதில் ஷெர்ஷா தனி கவனம் செலுத்தினார். படைகள் ஓரிடம் விட்டு வேறிடங்களுக்கு செல்கையில் பயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதில் ஷெர்ஷா தனி கவனம் செலுத்தினார். நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறையை பின்பற்றினார். இவர் நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறையை பின்பற்றினார். நிலங்கள் முறையாக அளவை செய்யப்பட்டு நிலங்களின் வளத்துக்கு ஏற்றவாறு வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. நிலங்கள் முறையாக அளவை செய்யப்பட்டு நிலங்களின் வளத்துக்கு ஏற்றவாறு வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. சில பகுதிகளில் ஜாகிர்தாரி முறையும் ஜமீன்தாரி முறையும் தொடர்ந்து செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டன. சில பகுதிகளில் ஜாகிர்தாரி முறையும் ஜமீன்தாரி முறையும் தொடர்ந்து செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். வேறு பல இடங்களில் மொத்த வேளாண் வளர்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட பங்கு மட்டுமே வரியாக வசூலிக்கப்பட்டது. ஷெர்ஷா விவசாயிகளிடம் கொண்டிருந்த அதே அக்கறை வர்த்தகர்களிடம் கொண்டிருந்தார். ஷெர்ஷா இந்த விவசாயிகளிடம் கொண்டிருந்த அதே அக்கறையை இந்த வர்த்தகர்களிடமும் கொண்டிருந்தார். வணிகத்தை ஊக்குவிப்பதே வணிக வரிகளை எளிமைப்படுத்தினார். வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக வணிக வரிகளை எளிமைப்படுத்தினார். நுழைவு வரி, விற்பனை வரி ஆகியவை மட்டுமே வசூலிக்கப்பட்டன. இங்கே நுழைவு வரி, விற்பனை வரி ஆகியவை மட்டுமே வசூலிக்கப்பட்டன. தங்கம், வெள்ளி, செம்பு காசுகளில் இடம்பெறும் உலோகங்களின் தர அளவு வரைமுறை செய்யப்பட்டது. அதாவது தங்கம், வெள்ளி, செம்பு காசுகளில் இடம்பெறும் உலோகங்களின் தர அளவு வரையறை செய்யப்பட்டது. வணிகத்தை வசதி செய்து கொடுத்தது. அதாவது செய்யப்பட்டது வணிகத்திற்கு வசதி செய்து கொடுத்தது. அவருடைய நாணய முறையானது முகலாய காலம் முழுவதும் அப்படியே பின்பற்றப்பட்டு ஆங்கிலேய காலத்துக்கு நாணய முறைக்கு அடித்தளமானது. அதாவது இந்த ஷெர்ஷாவுடைய நாணயமானது முகலாய காலம் முழுவதும் அப்படியே பின்பற்றப்பட்டு ஆங்கிலேயர் காலத்து நாணய முறைக்கு அடித்தளமாக அமைந்தது. வணிகத்தையும் வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் பொருட்டு உறுதியான சாலை வசதி முறையை ஷெர்ஷா பராமரித்தார். வணிகத்தையும் வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் பொருட்டு உறுதியான சாலை வசதி முறையை ஷெர்ஷா பராமரித்தார். பழைய சாலைகள் புதுப்பிக்கப்பட்டதோடு புதிய சாலைகளும் அமைக்கப்பட்டன. பழைய சாலைகள் புதுப்பிக்கப்பட்டதோடு புதிய சாலைகளும் அமைக்கப்பட்டன. மேற்கில் சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தில் சோனார்கான் வரையிலான முக்கிய பெருவழியை செப்பனிட்டதோடு குஜராத் கடற்கரை துறைமுகங்களை ஆக்ராவோடும் ஜோத்பூரோடும் இணைக்கும் புதிய சாலைகளையும் அமைத்தார். அதாவது மேற்கில் சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தில் சோனார்கான் வரையிலான முக்கிய பெருவழியை செப்பனிட்டதோடு குஜராத் கடற்கரை துறைமுகங்களை ஆக்ராவோடும் ஜோத்பூரோடும் இணைக்கும் புதிய சாலைகளையும் அமைத்தார். லாகூர், மூல்தான் ஆகிய நகரங்களை இணைக்கும் புதிய சாலை அமைக்கப்பட்டது. லாகூர், மூல்தான் ஆகிய நகரங்களை இணைக்கும் புதிய சாலை அமைக்கப்பட்டது. அனைத்து சாலைகளும் சராய் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கவும் உணவருந்தவும் வசதி செய்து தரப்பட்டது. அனைத்து சாலைகளிலும் சராய் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கவும் உணவருந்தவும் வசதி செய்ய தரப்பட்டது. இவ்வேற்பாடுகள் விறுவிறுப்பான வணிகத்திற்கு உத்தரவாதம் அளித்தன. ஷெர்ஷாவால் உருவாக்கப்பட்ட ஒரு சில சராய்கள் இன்றளவும் உள்ளன. அதாவது இத்தகைய சராய்கள் ஓகே, இது தேவையில்லை, அது தொடர்ந்து பார்த்துடலாம்.
ஷெர்ஷா பெருமளவில் தொண்டுகளை செய்தார். ஆதரவற்றவருக்கு கருவூலத்திலிருந்து உதவித்தொகை வழங்கினார். ஷெர்ஷா ஒரு வைதீக சன்னி முஸ்லிம் ஆவார். பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்கினார். தவறு செய்தவர்கள் பிரபுகளாக இருந்தாலும் தனது உறவினர்களாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். கலக மனப்பாங்கு கொண்ட ஜமீன்தார்கள், பிரபுகள், கொள்ளையர்கள், திருடர்கள் ஆகியோரை கடுமையான தண்டனைகளின் மூலம் ஒடுக்கி பேரரசில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதை உறுதிப்படுத்தினார். மிகவும் புகழப்படும் அக்பர், தோடர்மால் ஆகியோரின் நிதி நிர்வாக முறை பெருமளவில் ஷெர்ஷாவின் நிதி நிர்வாக முறையினை அடித்தளமாக கொண்டதாகும். அதாவது மிகவும் புகழப்படும் அக்பர், தோடர்மால் ஆகியோரின் நிதி நிர்வாக முறை பெருமளவில் ஷெர்ஷாவின் நிதி நிர்வாக முறையினை அடித்தளமாக கொண்டதாகும். ஷெர்ஷாவுக்கு புதிய நகரங்களை நிர்மாணிக்கவோ கட்டிடங்களை கட்டவோ போதிய கால அவகாசம் கிடைக்கவில்லை. டெல்லியில் கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்க தொடங்கினார். அது பின்னர் புரோனகிலா என அழைக்கப்பட்டது. புரோனகிலா என அழைக்கப்பட்டது. தன்னுடைய கல்லறை மாடத்தை சாசாரம் என்னும் இடத்தில் கட்டினார். அதாவது இந்த ஷெர்ஷா அவருடைய கல்லறையை சாசாரம் என்னும் இடத்துல கட்டினார். படிக்கக்கூடியது அக்பரை பற்றி படிக்க போகிறோம். இவருடைய காலம் 1556 இருந்து 1605 வரை. அக்பர் இனி நம்ம படிக்க போகிறது அக்பரை பற்றி படிக்க போகிறோம். இவருடைய காலம் 1556 இருந்து 1605 வரை. ராஜபுவனத்து பாலைவனங்களில் ஹுமாயூன் அலைந்து திரிந்தபோது அவருடைய மனைவி 1542 ஓர் ஆண் மகனை பெற்றெடுத்தார். அந்த ஆண் மகனே ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர். இவர் 14வது வயதில் அவருக்கு மடிசூடப்பட்டார். அதாவது அமரக்கோட்டையில் 14வது வயதில் அக்பருக்கு முடிசூடப்பட்டது. அக்பர் அரியணை ஏறிய போது இன்னும் வலிமையாக இருந்த ஆப்கானியரும் ராஜபுத்திரரும் பெரு சவாலாக திகழ்ந்தன. இருந்த போதிலும் அக்பர் பைரான்கான் என்ற தலை சிறந்த பாதுகாவலரை பெற்றிருந்தார். அதாவது அக்பர் எங்கே முடிசூடப்பட்டார்? அமரக்கோட்டையில். அதுக்கப்புறம் அக்பருடைய பாதுகாவலர் யாருன்னு கேட்டால் பைராம்கான் அப்படின்னு சொல்ல தெரியணும். இனி நம்ம படிக்க போகிறது இரண்டாம் பானிபட் போர் 1556. இரண்டாம் பானிபட் போர் 1556. டெல்லியில் வீட்டிருந்த ஷெர்ஷாவின் வழிவந்த ஆப்கானிய அரசன் அல்டிசாவின் இந்து படை தளபதியான ஹெமு முகலாயருக்கு எதிராக ஆப்கானியர் படைகளுக்கு தான் தலைமையேற்று செல்ல அனுமதிக்குமாறு அரசனை கேட்டுக்கொண்டார். அதாவது டெல்லியில் வீட்டிருந்த ஷெர்ஷாவின் வழிவந்த ஆப்கானிய அரசன் அல்டிசாவின் அவருடைய இந்து படை தளபதி ஹெமு முகலாயருக்கு எதிராக ஆப்கானியர் படைகளுக்கு தான் தலைமை ஏற்று செல்ல அனுமதிக்குமாறு அரசனை கேட்டுக்கொண்டார். அரசர் ஊக்கம் தரவே ஹெமு முதலில் குவாலியாரை கைப்பற்றி அதன் முகலாய ஆளுநரை வெளியேற்றினார். ஹெமு முதல்ல குவாலியாரை கைப்பற்றி அதன் முகலாய ஆளுநரை வெளியேற்றினார். அடுத்து எவ்வித எதிர்ப்புமின்றி ஆக்ராவை கைப்பற்றினார். ஹெமுவின் தாராள தன்மை டெல்லியை கைப்பற்றும் போது பலம் வாய்ந்த எதிரிகளை வெல்ல உதவியது. ஹெமுவுடைய தாராள தன்மை டெல்லியை கைப்பற்றும் போது பலம் வாய்ந்த எதிரிகளை வெல்ல உதவியது. அக்பர் 1556 நவம்பர் மாதம் டெல்லியை நோக்கி புறப்பட்டு ஹெமுவை இரண்டாம் பானிபட் போரில் சந்தித்தார். அக்பர் 1556 நவம்பர் மாதம் டெல்லியை நோக்கி புறப்பட்டு ஹெமுவை இரண்டாம் பானிபட் போரில் சந்தித்தார். போர் ஹெமுவுக்கு சாதமாக முடியவிருந்த தருவாயில் அவர் கண்ணில் அம்பன்று பாய மயக்கமுற்று கீழே விழுந்தார். தலைமை இல்லாத ஆப்கானிய படைகளை முகலாய படைகள் வெற்றி பெற்றன. ஹெமு கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இவ்வெற்றி அக்பரை ஆக்ரா மற்றும் டெல்லியின் அதிபதியாக்கியது. இந்த வெற்றி அக்பரை ஆக்ரா மற்றும் டெல்லியின் அதிபதியாக்கியது. முகலாய அரசு மீண்டும் நிறுவப்பட்டது. இனி நம்ம பார்க்க போகிறது அக்பரும் பைராம்கானும். இந்த பைராம்கான் அக்பருடைய பாதுகாவலர். சரி, அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். அக்பர் ஒரு வெற்றியாளராக வட இந்தியா முழுவதும் வாகை சூடி வலம் வந்தார். அக்பரின் முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் பஹர ஆளுநர் பைராம்கானின் கீழ் நாடு குவாலியார், அஜ்மீர் உள்பட ஹாபூலிருந்து ஜான்பூர் வரை விரிவடைந்தது. அதாவது அக்பரின் முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் பஹர ஆளுநர் பைராம்கானின் கீழ் நாடு குவாலியார், அஜ்மீர் உள்பட
காபூலிலிருந்து ஜான்பூர் வரை விரிவடைந்தது. தன் சாதனைகளின் காரணமாக பைராம் கான் தன் போன்ற ஏனைய பிரபுக்களிடம் ஏளனத்துடனும் இருமாப்புடனும் நடந்து கொள்ள துவங்கினார். இதனால் கோபம் கொண்ட அக்பர் பைராம் கானை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதனால் அக்பர் என்ன பண்ணிட்டாரு, பைராம் கானை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டார். இதன் விளைவாக பைராம் கான் கலகம் செய்ய அக்பர் அதை சாதுரியமாக கையாண்டார். இறுதியில் அக்பர் முன் ஒப்படைக்கப்பட்ட பைராம் கான் மெக்காவுக்கு அக்பரின் அறிவுரையின்படி புறப்பட்டார். செல்லும் வழியில் ஆப்கானியரின் ஒருவரால் கொல்லப்பட்டார் இந்த பைராம் கான். அதன் பிறகு பைராம் கானின் குடும்பம் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டது. பைராம் கானின் குடும்பம் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டது. பைராம் கானின் மகன் அப்துர் ரஹீம் அறிவு கூர்மை மிக்க மேதையாக கானான் என்ற பட்டத்துடன் அக்பரின் அவையில் உயர்ந்தார். ஆனால் அக்பருடைய இந்த செயலை பார்க்கும்போதே என்ன செய்து நமக்கு தெரியுது, அக்பர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு தெரியுது. அதாவது எல்லாருமே வரக்கூடியதான். இவர் நம்மளுடைய பைராம் கான் கொஞ்சம் இருமாப்பா கொஞ்சம் இதாக தெரிஞ்சார். அது அக்பர்கிட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண அதுக்கப்புறம் பணி நீக்கம் செய்ய சொல்லிட்டாரு பைராம் கானை அக்பர். அதுக்கப்புறம் பைராம் கான் கொஞ்சம் கலகம் செய்த உடனே அதை கொஞ்சம் சாதுரியமாக நம்மளுடைய அக்பர் கையாண்டார். லாஸ்ட்டு இந்த பைராம் கான் இறந்தது உடனே பாருங்கள், அவருடைய குடும்பத்தை டெல்லிக்கே வரவழைச்சிருக்காரு நம்ம அக்பர். அதனைத் தொடர்ந்து இந்த பைராம் கானுடைய மகன் அப்துர் ரஹீம் அறிவு கூர்மை மிக்கவராக இருந்து மிக்க மேதையாக கானான் என்ற பட்டத்துடன் அக்பரின் அவையில் இருந்தார். அதாவது நன்றி மறவாத நல்ல ஒரு அரசர்னு சொல்லலாம். இனி அக்பரின் படையெடுப்புகள். அக்பர் மிக பெரும் வெற்றி படையெடுப்புகள் மூலம் மகத்தானதொரு பேரரசுகளை அடிக்கலை நாட்டினார். 1562 மாலவம் பாஜ் பகதூரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு அவர் அக்பரின் அரசவையில் ஒரு மன்சப்தாராக ஆக்கப்பட்டார். 1562 மாலவம் பாஜ் பகதூரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு அவர் அக்பரின் அரசவையில் ஒரு மன்சப்தாராக ஆக்கப்பட்டார். 1564 இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்த கோண்டுவானா அதாவது 1564 இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்த கோண்டுவானா அதன் ராணி துர்காதேவி அம்மையாரின் மகன் வீர் நாராயணன் ஆகியோருடன கடும் போருக்கு பின் கைப்பற்றப்பட்டது. 1564 இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்த கோண்டுவானா அதன் ராணி அதாவது இந்த கோண்டுவானுடைய ராணி யாருன்னா துர்காதேவி. இந்த அம்மையாரின் மகன் வீர் நாராயணன் ஆகியோருடன கடும் போருக்கு பின் கைப்பற்றப்பட்டது. மேவார் அரசரான ராணா உதய் சிங் சித்தூரை இழப்பதற்கு முன் கடுமையாக போரிட்டார். அதாவது மேவாருடைய அரசரான ராணா உதய் சிங் சித்தூரை இழப்பதற்கு முன் கடுமையாக போரிட்டார். 6 மாத கால முற்றுகைக்கு பின்னர் சித்தூர் கைப்பற்றப்பட்டு ராணா உதய் சிங் குண்டுகளுக்குள் பின்வாங்க அவரின் தளபதியான ஜெய்மால் பட்டா ஆகியோர் போரை தொடர்ந்து நடத்தினார். அதாவது மேவார் அரசரான ராணா உதய் சிங் சித்தூரை இழப்பதற்கு முன் கடுமையாக போரிட்டார். 6 மாத கால முற்றுகைக்கு பின்னர் சித்தூர் கைப்பற்றப்பட்டது. ராணா உதய் சிங் குண்டுகளுக்குள் பின்வாங்க அவரின் தளபதியான ஜெய்மால் பட்டா ஆகியோர் போரை தொடர்ந்து நடத்தினர். இவ்விருவரும் உட்பட 30,000 ராஜபுத்திர வீரர்கள் இப்போரில் கொல்லப்பட்டனர். அதாவது இதில் 30,000 ராஜபுத்திர வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஜெய்மால் பட்டா ஆகியோரின் துணிச்சலை கண்டு பெரும் வியப்படைந்த அக்பர் அவர்களின் நினைவாகவும் அவர்களை சிறப்பிக்கும் வகையிலும் ஆக்ரா கோட்டையின் முக்கிய நுழைவாய்களில் அவர்களின் சிலைகளை நிறுவினார். பாருங்க எவ்வளோ நல்ல ஒரு ஆளுன்னு பாருங்க. எவ்வளோ படையெடுத்து நிறைய 30,000 பேரெல்லாம் இறந்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம எதிரி யார் தான், ஜெய்மால் பட்டா அவருடைய எதிரி தான். ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய வீர தீர செயல்களையும் துணிச்சலையும் கண்டு அவருடைய உருவச் செயலையை ஆக்ரா கோட்டையின் முக்கிய நுழைவாயில்களில் அவங்கள சிறப்பிக்கக்கூடிய வகையில் நிறுவியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து சித்தூர் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து ராஜபுத்திர அரசுகளான ராந்தம்பூர், கலிஞ்சார், பிக்கானீர், ஜோத்பூர், ஜெய்சாம்பர் ஆகியவை சரணடைந்தன. அதாவது சித்தூர் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து ராஜபுத்திர அரசுகளான ராந்தம்பூர், கலிஞ்சார், பிகானீர், ஜோத்பூர், ஜெய்சாம்பல் ஆகியவை சரணடைந்தன. மத்திய இந்திய பகுதிகளை கீழ்ப்படி வைத்த பின்னர் அக்பர் தனது கவனத்தை செல்வ செழிப்புமிக்க கடல்சார் வணிகத்திற்கு
புகழ்பெற்ற குஜராத் மீதும் செலுத்தினார். அக்பர் தனது கவனத்தை செல்வ செழிப்புமிக்க கடல்சார் வணிகத்திற்கு புகழ்பெற்ற குஜராத் மீதும் செலுத்தினார். அதன் அரசர் முசாபர் ஷாவிடமிருந்து 1573 குஜராத்தை கைப்பற்றினார். நம்மளுடைய அக்பர் குஜராத்தை முசபர் ஷாவிடமிருந்து 1573 கைப்பற்றினார். குஜராத் தக்காணத்தை கைப்பற்றுவதற்கான ஏவுதளமானது, அதாவது குஜராத் டெக்கான் தக்காணத்தை கைப்பற்றுவதற்கான ஏவுதளமானது பீகார், வங்காளம் ஆகிய பகுதிகளை ஆண்டு வந்த தாவூத் கான் அக்பரால் தோற்கடிக்கப்பட்டு அவ்விரு பதிகளும் 1576 முகலாய பேரரசுடன் இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாருங்க, குஜராத் தக்காணத்தை கைப்பற்றுவதற்கான ஏவுதளமானது பீகார், வங்காளம் ஆகிய பகுதிகளை ஆண்டு வந்த தாவூத் கான் அக்பரால் தோற்கடிக்கப்பட்டு இவ்விரு பகுதிகளும், அதாவது பீகாரும் வங்காளமும் 1576 முகலாய பேரரசோடு இணைக்கப்பட்டன. ராஜா மான் சிங், பகவந்த் தாஸ் ஆகியோரின் உதவியுடன் அக்பர் காபூலை சேர்ந்த மிர்சா ஹக்கீமை தோற்கடித்தார். ராஜா மான் சிங், பகவந்த் தாஸ் ஆகியோரின் உதவியுடன் அக்பர் காபூலை சேர்ந்த மிர்சா ஹக்கீமை தோற்கடித்தார். காஷ்மீரை 1586 சிந்துவை 1591 அக்பர் கைப்பற்றினார். காஷ்மீரை 1586 சிந்துவை 1591 அக்பர் கைப்பற்றினார். வடமேற்கில் அவருடைய பேரரசை வலுப்படுத்தியது. வட இந்தியாவை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைத்த பின்னர் அக்பர் தக்காணத்தின் மீது கவனம் கொண்டார். அக்பருடைய படைகள் 1591 ஹாண்டேஸ் பகுதியை கைப்பற்றின. அக்பருடைய படைகள் 1591 ஹாண்டேஸ் பகுதியை கைப்பற்றின. 1596 சந்த் பீவிடமிருந்து பெரார் கைப்பற்றப்பட்டது. 1596 சந்த் பீவிடமிருந்து பெரார் கைப்பற்றப்பட்டது. இவ்வம்மையார் அகமது நகரின் நிஜாம் சாஹி வம்சத்தை சேர்ந்த தன் உடன்பிறவின் மகனான முசாபர் ஷாவுடைய பகர ஆளுநராக அகமது நகரை தாக்கிய முகலாய படைகளை எதிர்த்து வீரத்தோடு போராடினார். 1600 அகமது நகர் அரசினுடைய ஒரு சில பகுதிகள் முகலாயர் படைகளின் கைவசமானது. 1604 செப்டம்பர் மாதம் அக்பர் நோய்வாய்ப்பட்டு 1605 அக்டோபர் மாதம் 27ஆம் நாள் இயற்கை எய்தினார். அக்பர் நோய்வாய்ப்பட்டு 1605 அக்டோபர் மாதம் 27ஆம் நாள் இயற்கை எய்தினார். இனி நம்ம படிக்க போகிறது ராஜபுத்திர கொள்கை. இந்துக்களுடைய நல்லெண்ணத்தை பெறுவதற்காக அக்பர் மனமார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டார். முஸ்லிம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியும், அதாவது தலைவரி, இந்து புனித யாத்திரைகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியும் நீக்கினார். நம்மளுடைய அக்பர் ஜிஸ்யா வரியை நீக்கினார். இந்து புனித யாத்திரைகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியையும் நீக்கினார். போர் கைதிகளை அடிமையாக்கும் முறையையும் கைவிடப்பட்டது. இந்து விதவைகள் பற்றிய உடன்கட்டை ஏறும் முறையும் ஒழிக்கப்பட்டது. நம்மளுடைய அக்பருடைய காலத்தில் இந்து விதவைகள் பற்றிய உடன்கட்டை ஏறும் முறையும் ஒழிக்கப்பட்டது. அவருடைய இணக்கமான ராஜபுத்திர கொள்கையானது ராஜபுத்திர அரச குடும்பங்களோடு திருமண உறவை மேற்கொள்ளுதல், அரசவையில் உயர்ந்த பதவிகளில் அவர்களை அமர்த்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். சகிப்புத்தன்மை கொண்ட மத கொள்கையானது பண்பாட்டு ரீதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் மக்கள் ஒருங்கிணைந்ததை உறுதி செய்து அப்படி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அப்படி வேணால் ஜஸ்ட் அடுத்தது இல்லை ஹைலைட் பண்ணிடுறத படிச்சிடலாம். அக்பர் ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மாலுடைய மகளான ஹெர்காபாயை மணந்தார். இந்த ஹெர்காபாய் பின்னாளில் ஜோதா அக்பர் என்று அழைக்கப்பட்டார். மேலும் நம்மளுடைய அக்பர் பிகானீர், ஜெய்சாம்பர் ஆகிய ராஜபுத்திர அரசுகளின் இளவரசியையும் திருமணம் செய்து கொண்டார். ஹெர்காபாய் பெற்றெடுத்த இளவரசர் பேர் என்னன்னா சலீம். பின்னர் ராஜா பகவந்தாஸின் மகளை
கரம் பிடித்தார். இந்த சலீம் ராஜா பகவன்தாஸினுடைய மகளை கரம் பிடித்தார். ராஜா பகவன்தாஸின் மகனான ராஜா மான் சிங் அக்பரின் நம்பிக்கை உரிய படைத்தளபதியானார். ராஜா பகவன்தாஸின் மகனான ராஜா மான் சிங் அக்பரின் நம்பிக்கையுரிய படைத்தளபதியானார். திருமண உறவை மேற்கொள்ளக்கூடாது என நினைத்த ராஜபுத்திரர்களுக்கும் அக்பர் அரசவையில் உரிய மரியாதையை பெற்றனர். அக்பரின் ராஜபுத்திர கொள்கை மிக சிறந்த இராணுவ தளபதியையும் சிறந்த நிர்வாகிகளையும் போருக்கு வழங்கியது. வருவாய் நிர்வாகத்தில் நிபுணத்துவம் உடைய ராஜா தோடர்மால் திவானாக பதவி உயர்த்தப்பட்டார். வருவாய்த்துறை நிர்வாகத்தில் நிபுணத்துவம் உடைய ராஜா தோடர்மால் திவானாக பணி உயர்த்தப்பட்டார். ராஜா பீர்பால் அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட நண்பர் ஆவார். மேவார் மார்வார் ஆகியவை முகலாய பேரரசை எதிர்த்து நின்ற ராஜபுத்திர அரசர்களாகும். ராணா உதய்சிங்கின் மரணத்துக்கு பின்னர் அவருடைய மகன் ராணா பிரதாப் சிங் அக்பரின் அதிகாரத்தை ஏற்காமல் 1597 தனது மரணம் வரை தொடர்ந்து போரிட்டார். 1576 நடைபெற்ற ஹால்டிகாட் போரே முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிங்குமிடையே நடைபெற்ற இறுதிப் போராகும். 1576 நடைபெற்ற ஹால்டிகாட் போரே முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் இடையே நடைபெற்ற இறுதிப் போராகும். மார்வாரில் மால்தியோ ரத்தோரின் மகனான அரசர் சந்திரசன் மார்வாரில் அதாவது ஜோத்பூரில் மால்தியோ ராத்தோரின் மகனான அரசன் சந்திரசன் 1581 தான் இறக்கும் வரை முகலாயரை எதிர்த்து நின்றார். ஆனால் அவருடைய சகோதரர்கள் முகலாயர் பக்கமிருந்து போரிட்டனர். தொடக்கத்தில் ஆக்ரா அக்பரின் தலைநகராக இருந்தது. பின்னாளில் பதேப்பூர் சிக்ரி என்னும் புதிய நகரை அக்பர் உருவாக்கினார். பின்னாட்களில் பதேப்பூர் சிக்ரி என்னும் புதிய தலைநகரை அக்பர் உருவாக்கினார். தற்போது கைவிடப்பட்ட நகரமாக இருந்தாலும் இன்னும் அது அழகான மசூதிகளோடு உன்னதமான புலந்தர் வாசா என்னும் ஏனைய கட்டடங்களுடன் திகழ்கிறது. இந்த பதேப்பூர் சிக்ரி நிறைய மசூதி இருக்கான். அதனைத் தொடர்ந்து புலந்தர் வாசா மற்றும் ஏனைய கட்டிடங்களோடு திகழ்கிறது. படிக்க போகிறது மன்சப்தாரி முறை. அக்பர் ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கினார். அம்முறை பேரரசின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றியது. அக்பர் மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தார். பிரபுகள், குடிமை பணி சார்ந்த இராணுவ நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் ஆகிய அனைவரும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே பணியின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். அதாவது மன்சப்தாரி முறையை நம்மளுடைய அக்பர் அறிமுகம் செய்தாரே. பிரபுகள், குடிமை பணி சார்ந்த இராணுவ நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் ஆகிய அனைவரும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே பணியின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். ஒவ்வொருவருக்கும் மன்சப்தார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மன்சப்தார் தகுதி ஜாட், அதாவது மன்சப்தாருடைய தகுதி ஜாட் சவார் என இரு வகைப்படும். ஜாட் என்பது ஒவ்வொரு மன்சப்தாரும் பெறும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்வதாகும். இவ்வெண்ணிக்கை 10 முதல் 10,000 வீரர்களை வரை ஆனதாகும். மன்சப்தார் தகுதி ஜாட் சவார் என இரு வகைப்படும். ஜாட் என்பது ஒவ்வொரு மன்சப்தாரும் பெறும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்வதாகும். அவ்வெண்ணிக்கை 10 முதல் 10,000 வீரர்கள் வரை ஆனதாகும். சவார் என்பது மன்சப்தாரின் கீழிருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். வீரர்களின் எண்ணிக்கை, குதிரைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை அதிகரிப்பது அல்லது குறைப்பதன் மூலம் மன்சப்தாரின் உயர்வும் தாழ்வும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. சவார் என்பது மன்சப்தாரின் கீழிருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். வீரர்களின் எண்ணிக்கை, குதிரைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை அதிகரிப்பதன் அல்லது குறைப்பதன் மூலம் மன்சப்தாரின் உயர்வும் தாழ்வும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. மன்சப்தாரி முறையானது பிரபுகளின் இனக்குழு தளத்தை பல்வகைப்பட்டதாக மாற்றியமைத்தது. அக்பரின் தொடக்க காலங்களில் பிரபுகள் முற்றிலுமாக மத்திய ஆசியாவை சேர்ந்தவர்களாகவும் பாரசீகத்தை சார்ந்தவர்களாகவும் மட்டுமே இருந்தனர்.
ஆனால் மன்சப்தாரி முறை அறிமுகமான பின்னர் ராஜபுத்திரரும் ஷேக் ஷதா என்று அழைக்கப்பட்ட இந்திய முஸ்லிம்களும் பிரபுகள் வரிசையில் இடம்பெறலாயினர். ஆனால் மன்சப்தாரி முறை அறிமுகமான பின்னர் ராஜபுத்திரரும் ஷேக் ஷதா என்று அழைக்கப்பட்ட இந்திய முஸ்லிம்களும் பிரபுகள் வரிசையில் இடம்பெற ஆயினர். மன்சப்தார்களின் ஊதியம் பணமாக நிர்ணயம் செய்யப்பட்டாலும் அதுக்கு மாறாக அவர்களுக்கு நிலம் ஜாகீர் ஒதுக்கப்பட்டது. மன்சப்தார்களுடைய ஊதியம் பணமாக நிர்ணயம் செய்யப்பட்டாலும் அதற்கு மாறாக அவர்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டது. தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து ஒரு மன்சப்தார் பணம் வசூலித்து கொள்ளலாம். அந்த ஜாகீர்கள் அடிக்கடி மாற்றப்படும். மன்சப்தார் பதவியானது பரம்பரை உரிமை சார்ந்ததல்ல. ஒரு மன்சப்தார் மரணமடைந்து விட்டால் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ஜாகீரை அரசு உடனடியாக கையகப்படுத்தும். ஒரு மன்சப்தார் மரணமடைந்து விட்டால் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ஜாகீரை அரசு உடனடியாக கையகப்படுத்தும். இனி நம்ம படிக்க போகிறது அக்பரின் மத கொள்கை. அக்பர் ஒரு வைதீக முஸ்லீமாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் சூஃபி தத்துவங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக ஒரு இணக்கமான போக்கை மேற்கொண்டார். ஏனைய மதங்கள் தொடர்பான கோட்பாடுகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்ட அவர் அனைவருக்கும் அமைதி சுல்-இ-ஹுல் என்னும் தத்துவத்தை பரப்புரை செய்தார். ஏனைய மதங்கள் தொடர்பான கோட்பாடுகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்ட அவர் அனைவருக்கும் அமைதி சுல்-இ-ஹுல் என்னும் தத்துவத்தை பரப்புரை செய்தார். மதங்களுக்கு இடையான தொடர்புகள் பற்றி அக்பர் மேற்கொண்ட தத்துவ விவாதங்கள் மீது வெறுப்பு கொண்ட சமகால வரலாற்று அறிஞரான பதானி அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டினார். மதங்களுக்கு இடையிலான தொடர்புகள் பற்றி அக்பர் மேற்கொண்ட தத்துவ விவாதங்கள் மீது வெறுப்பு கொண்ட சமகால வரலாற்று அறிஞரான பதானி அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டினார். நம்மளுடைய அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் அப்படின்னு ஒரு வரலாற்று அறிஞர் யாருன்னா பதானி அக்பர் சொன்னார். அக்பர் இபாதத் கானா எனும் வழிபாட்டு கூடத்தை நிறுவினார். தொடக்கத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் இங்கு கூடி ஆன்மீக விஷயங்கள் குறித்து விவாதித்தனர். பின்னர் இந்துக்களையும் கிறிஸ்துவர்களையும் ஜொராஸ்திரியர்களையும் சமணர்களையும் கடவுள் மறுப்பாளர்களையும் விவாதங்களில் பங்கேற்க வரவேற்றார். இபாதத் கானாவில் நடைபெற்ற விவாதங்கள் மதங்களுக்கிடையே கசப்புணர்வை ஏற்படுத்தியதால் 1582 அக்பர் இந்த இபாதத் கானா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை நிறுத்தினார். இபாதத் கானாவை ஏற்படுத்தியது நம்மளுடைய அக்பர். இதை நிறுத்தினது எந்த ஆண்டுனா 1582 அக்பர் அதை நிறுத்தினார். ஆனால் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியை அவர் கைவிடவில்லை. அக்பர் பல்வேறு மதங்களை சேர்ந்த புகழ்பெற்ற ஞானிகளோடு எடுத்துக்காட்டாக புருஷோத்தம், தேவி, மெகர்ஜிரானா, அக்வாவிவா, மான்சர்ட், ஹரி விஜயா சூரி, புருஷோத்தம், தேவி, மெகர்ஜிரானா, அக்வாவிவா, மான்சர்ட், ஹரி விஜய சூரி ஆகியோரை தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொண்டு உண்மை எதுவென அவர் அறிய முயன்றார். நம்மளுடைய அக்பர் நம்ம மதங்கள்னா என்னது, கடவுள்னா என்னது, அந்த விதத்தில் யார்கிட்ட எல்லாம் கேட்டிருக்காரு? புருஷோத்தம், தேவி, மெகர்ஜிரானா, அக்வாவிவா, மான்சர்ட், அதுக்கப்புறம் ஹரி விஜயசூரி இவங்கள்ட்ட எல்லாம் ஆகியோரை தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொண்டு உண்மை எதுவென அறிய முயன்றார். இத்தகைய விவாதங்களின் விளைவாக பல்வகைப்பட்ட இப்பெயர்களுக்கு பின்னே ஒரே ஒரு கடவுள் மட்டும் இருப்பதாக அவர் உணர்ந்தார். அக்பருடைய தத்துவத்தை விளக்கும் விதத்தில் அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் தௌஹித்-இ-இலாஹி தீன் இலாஹி என்பதாகும். தௌஹித்-இ-இலாஹி என்ற சொல்லின் நேரடி பொருள் தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடாகும்.
அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதற்கு அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் தௌஹித் இ இலாஹி, அதாவது தீன் இலாஹி என்பதாகும். தௌஹித் இ இலாஹி என்ற சொல்லின் நேரடி பொருள் தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடாகும். இந்த தௌஹித் இ இலாஹி இல்லைனா தீன் இலாஹி ஒரு புதிய மதம் அல்ல, ஆனால் இதை சூபி மரபினர் ஒரு வகைமுறையாக கருதலாம். அதாவது அக்பர் இப்பிரிவின் பீர் என்ற முறையில் அவர் சீடர்களை சேர்த்திருந்தார். அதாவது இது ஒரு மதம் அல்ல, ஆனால் இதை சூபி மரபின் ஒரு வகைமுறையாக கருதலாம். அக்பர் இப்பிரிவின் பீர் என்ற முறையில், அதாவது இப்பிரிவின்னா தௌஹித் இ இலாஹில பீர் என்ற முறையில் அவர் சீடர்களை சேர்த்திருந்தார். நீ அதை தொடர்ந்து அப்படியே இருக்கு, ரொம்ப கதை கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, வேணா பார்த்துக்கோங்க. சமஸ்கிருத, அரேபிய, கிரேக்க மற்றும் ஏனைய மொழி நூல்களை பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்வதற்காக ஒரு பெரிய மொழியாக்கத்துறையை அக்பர் ஏற்படுத்தினார். சமஸ்கிருத, அரேபிய, கிரேக்க மற்றும் ஏனைய மொழி நூல்களை பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்வதற்காக ஒரு பெரிய மொழியாக்கத்துறையை அக்பர் உருவாக்கினார். ராமாயணம், மகாபாரதம், அதர்வ வேதம், விபிலியம், குரான் ஆகியவை அனைத்தும் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டன. அதாவது ராமாயணம், மகாபாரதம், அதர்வ வேதம், விவிலியம், குரான் ஆகியவை அனைத்தும் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டன. அது தௌஹித் இ இலாஹி நம்மளுடைய அக்பருடைய காலத்துக்கு அப்புறம் இல்லாமல் போனது.